My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் ஒரே டைமில் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் அதில் என்னென்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, எப்படி இந்த 2 கவுன்சிலிங்லையும் ஃபினான்ஷியல் லாஸஸ் இல்லாமல் காசெல்லாம் எதுவும் மிஸ் ஆகாமல் எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எம்சிசி அவங்களுடைய கவுன்சிலிங் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்சிசி கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்குரிய ஷெடியூல் ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஷெடியூலை பார்த்துடலாம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த இடத்துல பாருங்க, ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 5th ஆகஸ்ட்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்ததா இதே இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 6th ஆகஸ்ட்லேருந்து 13th ஆகஸ்ட் வரைக்கும் 8 நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. 8 டேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஆல் இண்டியாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ரெண்டும் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ ஆல் இண்டியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடிச்ச உடனே ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி ஆல் இண்டியாவில் ரிசல்ட் வந்து. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஆல் இண்டியாவில் ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, எக்ஸ்ன்னு ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆயிடுச்சு. எப்போ 17ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபைனல் ரிசல்ட் ப்ரொவிஷனல் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வந்த உடனே 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ள அந்த காலேஜில் சேரணுமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு கவர்மெண்ட் காலேஜோ அல்லது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ கிடச்சிருக்குன்னா அதை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டேட்டில் கிடச்சா ஸ்டேட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இல்லை ஆல் இண்டியாவில் தான் பெட்டராக இருக்குது அப்படின்னா பெட்டரான காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டானா அதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ஷெடியூல், எம்சிசினுடைய இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூலை பார்த்துடலாம். ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 22ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க. விச் மீன்ஸ் 13ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் வர்ற தேதி அப்படிங்கிறதான் இந்த டேட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நாளில் ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் லைக்லி தட் த ரிசல்ட்டுங்கிறது லாஸ்ட் டேட்டில் இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு 21ஆம் தேதியோ அல்லது 22ஆம் தேதியோ தமிழ்நாடுனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு இந்த ஷெடியூலை வச்சு நம்மளால எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். 22ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. இங்கே கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். ஆல் இண்டியா கோட்டாக்கு 22ஆம் தேதி. ஆனால் தமிழ்நாடு ரிசல்ட் வந்து 21 அல்லது 22 வரும். ரொம்ப முன்னாடியே விடுறாங்கன்னா 20th கூட என்ன பண்ணலாம், ரிசல்ட் வரலாம். ஸோ ரிசல்ட் எத்தனாம் தேதி வருதோ அந்த டேட்டை பொறுத்து தான் ஆல் இண்டியாவில் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்களா அல்லது தமிழ்நாட்டில் கிடச்சிருக்க ஒய்ங்கிற ஒரு காலேஜ், ஆல் இண்டியாவில் எக்ஸ்னு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, தமிழ்நாட்டில் ஒய்னு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. இந்த 2 காலேஜையும் கம்பேர் பண்ணுங்க. விச் எவர் இஸ் பெஸ்ட், விச் எவர் இஸ் பெட்டர் ஃபார் யோர் கம்ஃபர்ட், உங்களுக்கு எந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். என்னோட ஒரே ஒரு சஜஷன், உங்ககிட்ட நல்ல மார்க் இருக்குது, நான் வந்து ஒரு 600+ வச்சுருக்கிறேன், 580+ வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவும் ட்ரை பண்ணுங்கள், தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் பிளானிங் டு டேக் பார்ட் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இப்போ எல்லாத்துக்கும் ட்ரீம் காலேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரீம் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஆல் இண்டியாவுடைய 15%ல் என்ன பண்ணிக்க முடியும்னா ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் 15%ல் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விடுவீங்க இல்லையா, அந்த சீட்டில் தமிழக மாணவர்கள் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. இந்த 15%ல் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா வேற ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி 15% இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ். இல்லை எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். தே ஹாவ் த ரைட். ஆனால் ஒருவேளை உங்களுக்கே கிடைச்சதுன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும். பிடிக்காத ஒரு காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ரிக்வஸ்ட்டும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த காலேஜ் எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த 15%ல் ஜாயின் பண்ணலாம். அதன் மூலமாக நீங்கள் ஒரு சீட்டை ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு விட்டு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் செய்கிறாங்க அல்லது ஒரு 100 பேர் செய்கிறாங்க அப்படின்னா 100 மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் 85%ல் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும்.
ஸோ இந்த 85% சீட் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்தவங்களே தமிழ்நாட்டிலேயும் கிடைச்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு எம்எம்சி ஆல் இண்டியா கோட்டாலயும் கிடைச்சிருக்கு. அதே எம்எம்சி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்படி வர மாரி டை பிரேக்கிங்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதை விட பெட்டரான இன்ஸ்டிடியூஷன் நீங்க எதுவும் பிளான்ல வச்சிருக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஜாயின் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா. உங்களுடைய ட்ரீம் காலேஜ் கோயம்புத்தூர் தான் அப்படின்னா, அந்த கோயம்புத்தூர் ஆல் இண்டியா கோட்டாலயும் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு கவுன்சிலிங்லயும் அதே கோயம்புத்தூர் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீங்க இந்த கோயம்புத்தூரை விட வேற எந்த இன்ஸ்டிடியூஷனும் நான் போக விருப்பம் இல்ல. நான் அதிலேயே செட்டில் ஆக விரும்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரீஅலாட்மெண்ட் போறதாக இருந்தா இது செட் ஆகாது. ரீஅலாட்மெண்ட் இல்ல, நான் வந்து இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா ஆல் இண்டியா கோட்டா 15%ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்படி நீங்க ஜாயின் பண்ற பட்சத்துல, உங்க மூலமா ஒரு மாணவருக்கு தமிழ்நாட்டுல கூடுதலா இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீங்க ஸ்டேட் கோட்டால உங்களுடைய சீட்ட விடுறீங்க இல்லையா? அந்த சீட் வந்து வேக்கன்ட் ஆகி 2ண்ட் ரவுண்டுக்கு போகும். அப்போ ஆப்வியஸ்லி மெரிட்ல இருக்கிற ஒரு மாணவர் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சிரும். இந்த ரியாக்ஷன் செயின் ஆஃப் ரியாக்ஷன் 100 ஸ்டூடண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டால எக்ஸ்ட்ரா 15% சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, தமிழக மாணவர்கள் இன்னும் ஒரு 100 பேர் கவர்மெண்ட் காலேஜ்ல எக்ஸ்ட்ரா சேரலாம். இந்த 100 பேருங்கிறது ஒரு காலேஜுக்கு ஈக்குவல் சரிங்களா? 100 சீட்ஸ் எம்பிபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு புதிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அது ஈக்குவலா இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டுங்கிறது. ஸோ உங்களால அது முடியும். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சதுன்னா, நீங்க அது தாராளமா செய்யலாம். இப்போ இந்த பேக் டூ இந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். 21, 22 2 நாள்ல ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட் வர்ற இந்த தேதியில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சாய்ஸா எடுக்கணும். ஒருவேளை எனக்கு ஆல் இண்டியா கோட்டால கிடைச்ச காலேஜ் தான் ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. 21ஆம் தேதி தமிழ்நாட்டுல ரிசல்ட் விடுறாங்க. ஆல் இண்டியாலயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டேட்ட விட ஆல் இண்டியா தான் பெட்டரா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, 22nd இஸ் த லாஸ்ட் டே டு ரிப்போர்ட் டு த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். அந்த சீட்டுக்கு நீங்க போய் ஜாயின் பண்றதுக்கு 22nd லாஸ்ட் டேட். ஒருவேளை வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 21 இல்ல 22ஆம் தேதி தான் ரிசல்ட் விடுறாங்க அப்படின்னா, யூ ஹேவ் ஒன்லி 1 டே லெஃப்ட் டு ஜாயின் இன் ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா வேண்டாம் சார், நான் ஸ்டேட்ல தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, யூ ஹேவ் 6 டேஸ் சரிங்களா? ஏன்னா 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் இருக்கு. ஸோ 22ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுன்னா, 22ஆம் தேதிக்கு அப்புறம் 23, 24, 25 உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள்ல போய் 28ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல ஜாயின் பண்றதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆல் இண்டியா கோட்டால கிடைச்ச சீட் உங்களுக்கு ஓகே, அதுலயே ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, வி ஹேவ் எ வெரி லிமிட்டட் டேட். மேக்ஸிமம் 1 அல்லது 2 நாள் நமக்கு டைம் கிடைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு புரிபடல, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு 2யும் எப்படி சார் பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு புரியல அப்படின்னு இருக்காங்க, குழம்பி போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற இந்த மருத்துவ கலந்தாய்வுல நல்ல இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.